இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே இருக்கக்கூடிய இருதாலம் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் 37 வயதான ஸ்ரீதர். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த 34 வயதான சுமதி என்ற பெண்ணுக்கும் கடந்த 13 வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என்று 2 பிள்ளைகள் இருக்காங்க. இந்த நிலையில சுமதி பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஜக்கேரி அப்படின்ற பகுதியில் இயங்கி வரக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துல கடந்த 3 வருடங்களாக பணியாற்றிட்டு இருக்காங்க. அதே நிறுவனத்துல கொத்தூர் அப்படின்ற பகுதியை சேர்ந்த 27 வயதான பாலகுமார் அப்படின்றவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலகுமார் மற்றும் சுமதி இடையே ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நட்பானது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறி தவறான பழக்கத்திலையும் முடிந்திருக்கின்றது. அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் இருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு கட்டத்துல ஸ்ரீதர் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு தெரிய வந்தது. இதன் காரணமாக ஸ்ரீதர் என்ன பண்ணார்னா குடும்பத்தினர் முன்னிலையில சுமதியை அழைத்து கண்டித்திருக்கிறாரு. இனி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி குடும்பத்தினர் முன்னிலையில சுமதியை கண்டித்ததோட மட்டுமல்லாம கோபத்தோட எச்சரித்தும் அனுப்பியிருக்கிறாரு. ஆனாலும் இந்த சுமதி கேட்கவே இல்லை. இந்த சுமதியால பாலகுமாரை மறக்கவும் முடியல. இந்த பழக்கமானது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அதாவது சுமதி பாலகுமார் பேசுவது, பழகுவது, தனிமையில் சந்திப்பது அப்படின்ட்டு தொடர்ந்து இவங்களுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருந்தாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் 2 தினங்களுக்கு முன்னாடி இரவில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஸ்ரீதரினுடைய அண்ணன் சீனிவாசன் வீட்டிற்கு ஸ்ரீதரினுடைய மகள் போய் தங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீதரினுடைய மகனும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அருகில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டிற்கு சென்று தங்கியிருக்காரு. இதனால 2 தினங்களுக்கு முன்னாடி இரவு ஸ்ரீதர் மற்றும் சுமதி 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில சீனிவாசன் தன்னுடைய தம்பி ஸ்ரீதரை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு போயிருக்கிறாரு. ஆனா அங்கு ஸ்ரீதர் பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்கிறாரு. அப்போது அருகில் சென்று பார்த்திருக்கிறாரு. அந்த நேரத்துல அவருக்கு ஏதோ ஆகிடுச்சு அப்படின்றதையும் உணர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம காயங்களும் இருந்திருக்கின்றது. இதனால என்ன ஆச்சோ தம்பிக்கு அப்படின்ட்டு ஸ்ரீனிவாசன் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்கிறாரு. இது பற்றி கெலமங்கலம் காவல் நிலையத்துக்கு புகாரும் கொடுத்திருக்கிறாரு. அதனை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் இறந்துட்டாரு அப்படின்றத உறுதி செய்தாங்க. பின்பு உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. அதன் பிறகு ஸ்ரீதர் எப்படி இந்த மாதிரி இறந்தாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவருடைய மனைவி சுமதியிடம் போலீசார் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தது மட்டுமல்லாம போலீசாரினுடைய கிடுக்குப்பிடி விசாரணையில ஒட்டுமொத்த உண்மையையுமே கக்கி இருக்காங்க. இந்த சுமதி சொன்னதை கேட்டு போலீசாரே மிரண்டு போயிருக்காங்க. அதாவது நல்ல காதலன் பாலகுமாருடன் சேர்ந்துதான் இப்படி பண்ண அப்படின்ட்டு கதறி அழுது இருக்காங்க சுமதி. தொடர்ந்து காவல்துறை நடத்திய விசாரணையில் பாலகுமாருக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருந்தது. இதனால பார்த்தீங்கன்னா பாலகுமார் என்னுடைய வீட்டிற்கு வந்து செல்வதும் வழக்கம்தான். என்னுடைய கணவர் பாலகுமாரிடம் நெருக்கமாக பழகி இருக்கிறாரு. அதாவது எங்களுடைய பழக்கம் வெளியில தெரியக்கூடாது, குறிப்பாக என்னுடைய கணவர் மற்றும் குடும்பத்தினருக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பாலகுமாரை பார்த்தீங்கன்னா சுமதி தான் வேலை செய்யக்கூடிய இடத்துல பெரிய அதிகாரியா இருக்காரு அப்படின்ட்டு ஸ்ரீதருடன் இவங்க ஒரு நண்பன் போல பழக வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாலகுமார் அடிக்கடி பணம் கொடுப்பது, செலவு செய்வது அப்படின்ட்டு ஸ்ரீதரும் பாலகுமாரும் நெருக்கமாக இருந்திருக்காங்க. இதை தனக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா சுமதி
பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. மேலும் இந்த விவகாரம் எல்லாம் ஒரு கட்டத்தில் ஸ்ரீதருக்கு தெரிய வந்ததால தான் பார்த்தீங்கன்னா பாலகுமார் மற்றும் சுமதி 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. இனியும் ஸ்ரீதர் பார்த்தீங்கன்னா நமக்கு தொல்லையாகத்தான் இருப்பான், ஸ்ரீதருக்கு நம்முடைய ஒட்டுமொத்த விஷயமும் தெரிஞ்சு போச்சு, குடும்பத்தினரிடமும் சொல்ல அவன் தயாரா இருக்கான் அப்படின்ட்டு பாலமுருகன் கிட்ட இந்த சுமதி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுமதி இன்னொரு விஷயத்தையும் பாலகுமார் கிட்ட சொல்லியிருக்கா. அதாவது தனக்கு நிறைய நகைகள் மற்றும் பணம் எல்லாம் இருக்கு, இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம எங்கேயாவது போய்விடலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க. அதற்குள்ளாரதான் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் பற்றி சுமதி பாலகுமார் இடையேயான இந்த தவறான பழக்கம் பற்றி குடும்பத்தினரிடம் ஸ்ரீதர் சொல்லி அவமானப்படுத்தி இருக்கிறாரு, அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு, கண்டித்து இருக்கிறாரு. இதனால தான் பொறுத்து கொள்ள முடியாத சுமதி ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டத்தின்படி தான் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி இரவில் தன்னுடைய மகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதரின் அண்ணன் வீட்டுக்கு இந்த சுமதி தான் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கா. அதே மாதிரி தன்னுடைய மகனையுமே பக்கத்தில் இருக்க தாத்தா வீட்டுக்கும் இந்த சுமதி தான் அனுப்பியிருக்கா. அதன் பின்பு வேலையில இருந்து ஸ்ரீதர் வந்திருக்கிறாரு. அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சுமதி அந்த பாலமுருகனுக்கு ஃபோன் செய்திருக்கா. அதாவது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பக்கத்தில் உறவினர் வீட்டுக்கு அனுப்பிட்டேன், என்னுடைய கணவன் மற்றும் நான் 2 பேரும் தான் இருக்கோம், நீ உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்ட்டு தகவல் கொடுத்திருக்கா. ஆனால் இந்த பாலகுமாரன் என்ன பண்ணியிருக்கிறான்னா மறுநாள் அதிகாலையில் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்கான். அதன் பின்பு சுமதி மற்றும் பாலமுருகன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரினுடைய கதையையும் முடித்திருக்காங்க. ஸ்ரீதரின் கதை முடிந்தது அப்படின்ட்டு தெரிய வந்த உடன் தான் பார்த்தீங்கன்னா பாலகுமாரனை அங்க இருந்து சுமதி அனுப்பிட்டு இருக்கா. கணவர் இயற்கையாக தான் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஊரை ஏமாற்றி விடலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டமும் போட்டிருக்கா இந்த சுமதி. அதாவது என்னுடைய கணவருக்கு ஏதோ ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளார போய் இவ சொல்லியிருக்கா. அதன் பிறகுதான் ஸ்ரீதரினுடைய அண்ணனுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்துருக்கிறாரு. ஆனால் காயங்கள் இருந்ததால் சந்தேகம் அடைந்து அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறாரு. அதன் பிறகுதான் இப்படி ஒரு மோசமான சம்பவம் அவருக்கு கட்டிய மனைவியாலேயே நடந்திருக்கின்றது அப்படின்ற ஒட்டுமொத்த உண்மையும் வெளியே வந்திருக்கின்றது. இந்த சம்பவத்துக்கு பிறகு தற்போது சுமதி மற்றும் நல்ல காதலன் பாலகுமார் 2 பேரையும் கைது செய்து சிறையிலையும் அடைத்திருக்காங்க. தற்போது இந்த கேடுகட்ட சுமதியினுடைய தவறான பழக்கத்தால கணவனும் இறந்துட்டாரு, பிள்ளைகளுமே பார்த்தீங்கன்னா அனாதையாக நிற்கின்றது. இப்படி ஒரு மோசமான செயலை செய்த கொடூரமான எண்ணம் கொண்ட இந்த கேடுகட்ட சுமதிக்கும் அந்த நல்ல காதலன் பாலகுமாருக்கும் என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.